இவர்கள் வந்து இந்த வாழை விட்டுட்டு தும்ப பிடிக்க மாதிரி தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை சொல்வதற்கு திராணி இல்லாமல் இப்போது வந்து ஒன்றிய அரசு ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலத்திற்கு கரிமூலம் கொண்டு செல்வதை ஒன்றிய அரசினுடைய சட்டம் அனுமதிக்கிறாங்க. அதை பேசுவதற்கு ராதாகிருஷ்ணன் தைரியம் இருக்கா? ஏன் தைரியம் இல்லை? ஏன் இந்த நாம் தமிழர்காரனுக்கு தைரியம் இல்லையா அதை பற்றி பேசுவதற்கு? மூன்றாவது பிரச்சனை, அதையும் மீறி நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அரசு அதிகரகர வாகனங்களில் போகிற வண்டிகள் விபத்துக்களை ஏற்படுத்தி மக்கள் உயிர்களை கொல்லுகிறதன்னு சொல்லி அவற்றை தடை செய்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த தடைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதித்திருக்கு. அதை நம்ம அப்பீல் பண்ணோம். டபுள் பெஞ்சில் நமக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வந்தது. அதை திரும்ப ஒரு சிங்கிள் பெஞ்சு தடை செய்கிறது. அதை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், அல்லது நீதிமன்றத்தில் அணுக முடியாதவர்கள் தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அழுக்கை மறைத்துவிட்டு இன்னைக்கு பொய்யாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது ஒன்றும் யாரும் பார்க்கல, புதுசு பண்ண போராட்டம் தான். பொதுமக்கள் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் மிக உறுதியாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இங்கிருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு எடுத்து செல்வதற்கோ அல்லது அதிகனக வாங்கலை கொண்டு செல்வதற்கோ அந்த அரசு அனுமதிப்பதில்லை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது. எனவே தான் இப்போ கூட 15 ஸ்குவாடு போட்டிருக்கு. 15 ஸ்குவாடு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு நம்ம வந்து ஃபைன் போட்டிருக்கோம். எல்லா டீமும் முடுக்கி விட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் இதை சில குவாரி ஓனர்களும் லாரி ஓனர்களும் இதை வர ஒரு கேவலமான உழைப்பு இல்லை, அதை வந்து செய்யக்கூடிய நிலைமை வந்து நமக்கு வந்தத்தக்காக நாங்கள் ரொம்ப எஃபர்ட்டப்பட்டிருக்கோம். 15 டீம் வந்து இப்போ களத்தில் இருக்குது. நம்முடைய மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவருடைய நேரடி மேற்பார்வையில் தான் இந்த வயலேஷன்ஸை நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். இவர்களுக்கு தைரியம் இருந்தால் நீதிமன்றத்தை போய் கேள்வி கேட்கட்டு, இல்லாட்டி ஒன்றிய அரசில் போய் அந்த ஏற்கனவே இருந்தது போன்ற நடைமுறையை கொண்டு வர முடியுமான்னு கேட்க சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தருமா என்பதையும் கேளுங்க. இந்த சீமான் வந்து பால் வியாபாரி அப்படி தர மாட்டோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு மேலே என்ன பிரச்சனை? என்ன பால் வியாபாரின்னு சொன்னாரு, அவரை மாதிரி தோல் வியாபாரின்னு சொல்லல. இல்லை தமிழ் நேற்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் பாராளுமன்றத்தில் வந்து நம்முடைய அன்புக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் பேசியிருக்கிறார். நான் இன்னைக்கு காலையில் அந்த செய்தி அந்த பேச்சை படிச்சுட்டு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த அம்மாவை வந்து அவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்து என்ற ஒரே காரணத்திற்காக பாராளுமன்றத்தின் புதிய கட்டிட திறப்பலாக்கு அவர்களை அழைக்கவில்லை. ராமர் கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அவர்களை அழைக்கவில்லை. இவ்வளவு ஏளனங்களையும் சந்தித்த அந்த பெண்மணி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னால் பல நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஜனாதிபதிகள் ஆற்றிய உரையை நீங்கள் பாருங்கள், எதுவுமே அதில் இல்லை. இன்றைக்கி வந்து சிஏ ஆதரித்து ஆர்டிகல் 370 எடுத்ததை ஆதரித்து அதே போன்று மோடி அரசு செய்திருக்கிற தவறுகளை எல்லாம் பூசி மழுப்பி ஒரு சிறிய பேச்சை கொடுத்துட்டு போயிருக்கு. எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீதோ மதசார்பற்ற தன்மையின் மீதோ அனைவரும் சமம் என்ற தத்துவத்தின் மீதோ இந்த ஒன்றிய அரசு கை வைக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையும் திமுக அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறார். அதை அறுதியிட்டு சிஏ பிரச்சனையை பற்றி அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அதுதான் மாநிலத்துடைய நிலைப்பாடு. இந்த மாநிலத்தில் ஜாதி மத வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஜனநாயக விரோத செயல்களையும் இந்த அரசு என்றும் இது வந்து அவர் பாவம் இப்போ வயல்லையே கால் வரப்பில் கால்னு இருக்காது. நம்ம ஊரில் சொல்லுவோம், ஒரு கால் வயலில் ஒரு கால் வரப்பில். அவருக்கு எந்த முடிவும் அவருக்கு ஸ்டாண்டர்டு கிடையாது. நீங்கள் ரெண்டாவது, அதிமுக வந்து ஒரு கொள்கை ரீதியிலான கட்சி அல்ல, அவர்களுக்கு கொள்கைக்கு சம்பந்தம் இல்லை. கொள்கை என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று, தலைமை மாறினா கூட அது அவங்களுக்கு இல்லை. அதில் ஒருக்கா கரசேவை ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்க, ஒருக்கா சிஐஏ கண்டுக்கிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வாக்குக்காக இப்படி ஒன்று பேசுவாங்க. அது நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.